எவ்வளோ திரைப்படங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம். எவ்வளோ நடிகர்கள், இயக்குனர்கள், உலக லெவலில் இருக்கிற எத்தனை பேரையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனாலும் ஒரு சிலரை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும். ஏன் பொறாமையாக இருக்குன்னா, அவங்க எப்படி இந்த வயசுலேயும் இந்த அளவுக்கு வந்து கில்லியாக ஜெயிக்கிறாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து எனக்கு எப்பயுமே எழுந்திருக்கும். அந்த மாதிரி ஆச்சரியப்படுத்தக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளின்ட் ஈஸ்ட்வுட். அவருக்கு இப்போ வந்து 94 வயசு ஆகுது. இப்போ போன வருஷம் அவருடைய படம் வந்து ஜூரர் நம்பர் 2. இதுக்கு முன்னாடி மியூல், இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்திருந்தாலும் கூட 94 வயசில் வந்து ஒரு குழுவை வந்து உருவாக்கிக்கிட்டு அவங்க கூட வந்து கதைகள் எல்லாம் பேசி ஒரு படத்தை எடுத்து அதை ஜெயிக்க வைக்கிறதும், அதை அசத்துற மாதிரி அந்த மேக்கிங்கில் எந்த குறையுமே இல்லாமல் பண்ணுறதும் சாதாரண விஷயம் இல்லை. அந்த வகையில் கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து எனக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய மனிதர். சரி, அவர் எப்படி இவ்வளோ திறமையாக இருக்கிறாரு, அவர் ஏன் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கார் போன்ற விஷயங்களை இந்த வீடியோ விமர்சனத்துடைய எண்டில் நான் அதை பற்றி சொல்கிறோம், ஜஸ்ட் ஃபார் ஃபன், ரைட்? எனிவே, இந்த எபிசோடில் வந்து ஜூரர் நம்பர் 2 இந்த திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ரைட், ஜூரர் நம்பர் 2 இந்த திரைப்படத்துடைய கதை என்ன? இது வந்து ஒரு லீகல் த்ரில்லர் ஃபிலிம் ஜானரில் எடுக்கப்பட்டது. கிளின்ட் ஈஸ்ட்வுட் அதை வந்து இயக்கியிருக்கிறார். அமெரிக்காவில் ஜார்ஜியாவில் ஜஸ்டின் கேம்ப் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, ஜூரராக வந்து ஒரு கோர்ட்டில் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஜூரர்னா யார் அப்படின்னா, கோர்ட்டில் வந்து வக்கீல்கள் வாதாடுவாங்க, வாதி பிரதிவாதங்கள் வாதாடுவாங்க, ஜட்ஜி இருப்பார். ஆனால் 15 பேர் கொண்ட குழு ஒன்று இருக்கும். இந்த 15 பேர் 10 பேர் அந்த மாதிரி குழுக்களுக்கு வந்து ஜூரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய ஓட்டுகளையும் இவங்களுடைய எண்ண ஓட்டங்களையும் இவங்களுடைய கருத்துக்களையுமே வந்து நீதியில் வழங்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் கேட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஜூரராக வந்து நம்ம ஜஸ்டின் கேம்பை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, ஆனால் அவர் என்னன்னா சமீபத்தில் தான் மது பழக்கத்திலிருந்து விடுபட்டவர். அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க வந்து கர்ப்பவதியாக இருக்கிறாங்க, எப்போ வேணாலும் குழந்தை பெற்பாங்கன்ற ஒரு சூழலில் இருக்கிறாங்க. இப்படி ஒரு கதை. ஸோ இவருக்கு வந்து ஜூரராக அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுது. அவர் வந்து ஒரு ஜூரராக போகக்கூடிய ஒரு வழக்கு. அந்த வழக்குக்கு போகும்போது தான் தெரியுது அது என்ன வழக்கு அப்படின்னா, கென்டல் கார்டர் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பாலத்துக்கு கீழே வந்து செத்து கிடக்கிறா. ஸோ அவளுடைய காதலனான ஜேம்ஸ் சைத் தான் வந்து செஞ்சுருப்பான். ஏன்னா பாரில் வந்து அன்றைக்கி மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டு வெளியே போனாங்க. பெரிய அளவில் வந்து கோவத்தை வந்து வெளிப்படுத்தின ஜேம்ஸ் சைத் அவன் தான் வந்து அந்த பொண்ணை வந்து கோவத்தை கொலை பண்ணி பாலத்தில் தள்ளி விட்ருக்கணும் அப்படின்னு அவன் மேலே குற்ற வழக்கை சுமத்திட்டாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, ஐயா சாமி நான் போகவே இல்லை, அவன் கூட சண்டை போட்டது உண்மை தான், அவன் மேலே பெரிய கோவம் இருந்தது, ஆனால் நான் அவளை கொலை பண்ணலைன்னு அவன் கதறான். ஆனாலும் அவன் தான் குற்றவாளின்றதுக்கான வாதி பிரதவாதங்கள்லாம் நடக்குது. மீன்வைல் இதில் நம்ம ஜஸ்டின் கேம்ப் இருக்கான் இல்லையா, நம்ம ஹீரோ, அவன் வந்து அவனுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. அவன் சொன்ன டேட்டில் அவன் சொன்ன நாளில் நாமளும் சரக்கு அடித்தோம், இவங்க சண்டை பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்கு. அன்றைக்கி கூட நான் கொஞ்சம் சரக்கில் இருந்தேனே, அப்போ கூட நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது என்னவோ நடந்துச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதன் பிறகு யார் உண்மையான குற்றவாளி, அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் மேட்ரு. ரைட், கதாபாத்திரங்களை பார்த்துக்கலாம். நிக்கோலஸ் ஹோல்ட் அவர் தான் வந்து ஜஸ்டின் கேம்ப். ஜூரி டியூட்டிக்கு போகிற ஒரு ஏற்கனவே ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இருந்தவர். ஸோ அவர் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த கதாபாத்திரத்தை வந்து அவர் வந்து பண்ணியிருந்தார். உண்மையிலே அசத்திருந்தார். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கும் தெரியுமா, அந்த உறுத்தலை வந்து ஃபேஸ்லேயும் சில இடங்களில் நம்ம தப்பிச்சாக வேண்டிய சூழல், அந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து உண்மையிலே நிக்கோலஸ் வந்து அவருடைய அற்புதமான நடிப்பு திறமையை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஃபஸ்ட் கிளாஸாகவே பண்ணியிருந்தார். அடுத்தது வந்து டோனி கொலேட், அவங்க தான் ஃபெய்த் கில்ப்ரோ. அவங்க வந்து அட்டர்னியாக பணிபுரிவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கேஸ் வந்து ஜெயிச்சா அவங்க வந்து அரசியலில் அடுத்த கட்டங்களுக்கு போகிற மாதிரியான ஒரு சூழல்லாம் அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் இந்த கேஸுக்காக அவங்க வந்து வாதாடிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபெய்த் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து ஜே.கே. சிம்மன்ஸ், ஹாரோல் அப்படின்ற ஒரு ஃபார்மர் ஹோமிசைட் டிடெக்டிவாக அவர் இதில் வந்து பண்ணியிருக்காரு. அவர் நம்ம வெப்பலாஷில் வந்து இந்த மியூசிக் வந்து கண்டக்டராக இருப்பா தெரியுமா, சைக்கோமா, அவர் தான் வந்து நம்ம ஜே.கே. சிம்மன்ஸ். ரொம்ப அற்புதமான
பார்ட்டை வந்து அவர் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெக்டாக வந்து அந்த ஜேம்ஸ் செத் சொன்னால அவர் வந்து அந்த கேரக்டர் வந்து கேப்ரியல் பாசோ அவர் பண்ணியிருந்தார். உண்மையிலே அந்த குற்றத்தை நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிற இடங்கள்ல இருக்கட்டும், நான் வந்து அதாவது நான் தண்டிக்கப்படுறது, நான் தப்பு செஞ்சால் நான் தண்டிக்கப்படுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் குற்றமே செய்யாமல் நான் தண்டிக்கப்படுறது வந்து ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா? அதை அந்த தீர்ப்பு வாசிக்கிறப்பெல்லாம் வந்து அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸு, அவர் வந்து அவருக்கான அந்த டென்ஷனான விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, இப்போ நம்ம டெக்னிக்கலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஏவ்ஸ் பிளங்கர் அவர் தான் வந்து சினிமோட்டோகிராஃபி இந்த படத்திற்கு. கோர்ட்டு ட்ராமா தான், ஆனால் அந்த மதுபான விடுதி, அதன் பிறகான அந்த கார் ஆக்சிடென்ட்ஸு, செர்ச்சிங் இதெல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஜோயல் காக்ஸ் தான் இந்த படத்திற்கான எடிட்டிங்கை பண்ணியிருந்தார். மியூசிக் வந்து மார்க் மன்சீனியா. எல்லாத்த விட எனக்கு வந்து இந்த படத்தினுடைய திரைக்கதை, இந்த திரைக்கதை தான் இந்த படத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக உட்கார வச்சிருக்குன்னு சொல்லுவேன். ஜோனத்தன் ஆப்ராம்ஸ் தான் வந்து இந்த திரைப்படத்திற்கான திரைக்கதை வந்து எழுதியிருக்கிறாரு. உண்மையிலே அசைத்திருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாகவும் இந்த திரைப்படம் வந்து வெயிட். வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது, இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெருசாக மைனஸ் பாயிண்ட் எனக்கு தெரியல. ஏன்னா உள்ளுக்குள்ளே குமையிற ஒரு விஷயத்தை வெளியிட்டு வரணுன்றது தான் இந்த படத்தினுடைய அடிநாதம். அதில் எங்கேயுமே பிசகாமல் போனது குட், ரைட்? சரி, வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? ஒரு கதாபாத்திரம் அந்த தப்பை நான் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்றத நம்புகிறான். ஆனால் நானும் தப்பிக்கணும், அதே நேரத்தில் எதிராளியும் தப்பிக்க வைக்கணுன்ற மாதிரியான ஒரு அற்புதமான திரைக்கதை. ஆனால் எப்படியா இருந்தாலும் ஒரு குற்றத்துக்கு, ஒரு மரணத்திற்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல வந்து அவன் ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்றத பரபரப்பாகவும் ரொம்ப நேர்மையாகவும் அதில் இருக்கிற சிக்கல்களையும் எல்லார் பக்கத்துலேருந்தும் எழுதப்பட்ட அந்த திரைக்கதை வந்து இந்த திரைப்படத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக நான் பார்க்குறேன். ஸோ கூடுமானவரை ஒரு தப்பு செஞ்சால் அதை வந்து மூடி மறைக்காமல் ஒத்துக்கிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த திரைப்படம் வந்து சொன்ன விஷயமா நான் பார்க்குறேன். படத்துக்கான ரேட்டிங் வந்து 5க்கு 4. ஒரு கோட் ட்ராமா த்ரில்லர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவசியம் பார்க்கணும். ஏன்னா 94 வயசில் ஒருத்தன் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. நான் நிறைய வாட்டி யோசிப்பேன், நம்ம ஊர்லேயும் நிறைய பழைய டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு 60-70 அவங்க அதுக்கப்புறம் சோபிக்கவே மாட்டாங்க. அதற்கான காரணங்கள் தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து பின்னணிகளை தெரியப்படுத்துங்க. இதை பற்றின நானும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவங்க இன்னும் ரொம்ப ஆக்டிவாகவே இருக்காங்க. கிளின்ட் ஈஸ்ட்வுட் 94 வயசில் வந்து அவர் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுல இன்னும் ஒரு உளவியல் ரீதியான நிறைய விஷயங்களை நான் சொல்கிறேன். அவர் வந்து எலெக்ஷனில் இருந்திருக்காரு, மேயராக இருந்திருக்காரு, இன்னும் நிறைய விஷயங்கள். இதில் ஆக்டிவாக இருக்கிறத விட குண்டு சட்டிலே குதிரை ஓட்டக்கூடிய ஒரு ஆளாக கிளின்ட் ஈஸ்ட்வுட் என்றைக்குமே இல்லை. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். பட் இருந்தாலும் உங்களுடைய காரணங்களை நமக்கு சொல்லுங்கள். ஏன் 94 வயசில் அவர் வந்து இன்னமும் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்காருன்றதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி குண்டு சட்டியில் குதிரை ஓட்டினது மட்டும் இல்லை, அவருக்கு ஏகப்பட்ட பார்ட்னர்ஸ், மனைவிகள், குழந்தைகள். இன்று வரை கிளின்ட் ஈஸ்ட்வுட்டுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அதை அவங்க கூட வேலை செஞ்சவங்க கூட இது வரையும் சொன்னதில்லை. ஸோ ப்ராப்ளத்தை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து லைவ்லியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போயிட்டே இருக்க முடியும். நான் சொல்கிறது வந்து ப்ராப்ளம்ன்றது எல்லாமே தான். ப்ராப்ளம்னா ஒரு நோக்கம்னு ஒன்று இருக்கணும்ல. நிறைய காதலிகள், நிறைய குழந்தைகள், நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து அசமடக்கும் போது நீங்கள் லைவ்லியாக இருந்துகிட்டே இருப்பீங்க. காலையிலேருந்து காப்பி கொடுத்தா வாக்கிங் போய்ட்டு வருவாருங்க, சாயங்காலம் வந்தாலும் வீட்டில் உட்காந்துருவாருங்க, அதுக்கப்புறம் ஒரு டிஃபனு, அப்புறம் நைட்டு சாப்பிட்டு இது இந்த சலிப்பு தட்டக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா, இது எங்கேயுமே சோபிக்காது. புரியுதுங்களா? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற அத்தனை வருடங்களுக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்க அத்தனை பேர்கிட்டையுமே வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குண்டு சீட்டில் குதிரை ஓட்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு லெவலை வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லெவலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போது, என்கேஜிங்காக இருக்கும்போது இந்த மாதிரியான அரிய சாதனைகள் எல்லாம், வயசுலாம் வந்து டசன்ட் மேட்டர், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு சொல்லிட்டு வேலைகள் செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக தான் நான் வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட்டை வந்து பார்த்தேன். ஜஸ்ட் ஃபார் ஏன் அப்போ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லாதவங்களாம் உருப்படலை அப்படின்ற மாதிரி விவாதத்துக்கும் விதண்டாவாதத்துக்கும் சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன்ஸ் அண்டு ஒரு உளவியல் ரீதியான ஒரு பார்வை. இதில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் இருந்தாலும் என்கேஜ்மெண்ட், ஒரு படம் பண்ணுறேன், இத்தனை பசங்க இருக்குது, இத்தனை பசங்களுக்கு எத்தனை பசங்க பிரச்சனை, இது பார்ட்னர்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. மூளை சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது தொய்வடையாதுன்றதுக்கு உதாரணமாக தான் நான் வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட்டை பார்க்குறேன். எனிவே, இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அந்த பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறியோடு வருது உங்கள் ஜாக்கி சேகரன். வணக்கம். அந்த வகையில் எனக்கு வந்து ஒரு கிளின்ட், ஆனால் அவர் ஏன் இவ்வளோ திறமையாக இவ்வளவு சரி, அது வந்து அவனுடைய காதலனான
ஜேம்ஸ் சைத்து தான் வந்து அதை செஞ்சுருப்பான் அப்படின்னு அவனை வந்து குற்றவாளியாக என்ன சொல்கிறாங்க, ஜூரி டியூட்டிக்கு அதுதான் வந்து இது வந்து சொன்ன ஒரு விஷயம். ரைட், இந்த படம் சொன்ன. ஓகே, வாட் இஸ் த ரேட்டிங் அண்ட்